Friends or families who are living abroad, if you're living in US or any other country away from India, this is for you. Got some really exciting news. If you're earning in dollars and you want to invest in dollars, this is exactly the space you should be watching. Welcome on the show. Genes brought to you by Equitas Bank. I'm going to talk about FCNR B deposits. RBI licensed Equitas Bank is offering 7.13%. எவ்வளோ? 7.13. FCNR B deposits ன்னு சொல்லுவாங்க ஜிகே. அந்த FCNR B deposits அப்படின்னா என்னன்னா, நீங்கள் டாலரில் ஏர்ன் பண்ணுறத டாலர்லேயே டெபாசிட்டாக போடலாம். ஈக்விட்டாஸ் பேங்க்கில் 7.13% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இதில் என்ன பியூட்டினா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். யூ கேன் கம்பேர் இட் அக்ராஸ் அதர் பேங்க்ஸ். திஸ் இஸ் ப்ராபப்லி த ஹையஸ்ட் தட் யூ வில் கெட். அண்ட் ஆனஸ்ட்லி வித் திஸ், இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மணி, two aspects that you will really like. If you put the money in it, you will get returns of 7.13% without foreign exchange issues. And உங்களுக்கு டாலர்லேயே ரிட்டர்ன்ஸ் வரும். டாலர்லேயே போடலாம், டாலர்லேயே ரிட்டர்ன்ஸ் வரும். Obviously உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ வேறு. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் investment opportunity for people who are living abroad, US or any other country. And the description link போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, you will get a lot of details, lot of further details on this. You can definitely invest. பே ஏரியா சுற்றி பார்க்க போகிறோம். ஜீன்ஸ் ஒன்ஸ் அகேன் brought to you by ராமூர்த்தி அவர்களே. ராமூர்த்தி. நான் ராமு வருஷனாக இறங்கியிருக்கேன். பே ஏரியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஜிகேயோட பேச போகிறோம். இன்ஃபேக்ட் ஜிகே கூப்பிட்டு போகிறாரு ஒரு இடமா. எங்கே போகிறோம் ஜிகே? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி போகிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போய் எனக்கு காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. காஃபி டிகிரி தான் வாங்க முடியல, ஒரு காப்பியாவது வாங்குவோமே. காப்பி அடிச்சு கூட டிகிரி வாங்க முடியாது. ஸோ ஒரு காப்பி மட்டும் வாங்குவோம். சரி, ஓகே. அதாவது இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பற்றி நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். என்ன அப்படின்னா, அங்கே அவரோட பேர் என்ன ஜிகே உங்களுக்கு ஒரு தெரியுமா? அங்கே வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி 1890s வந்து அந்த ஸ்டான்ஃபோர்ட் 1885 இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அப்போல்லாம் வந்து என்னென்னா, ஈஸ்ட் கோஸ்ட் தான் வந்து யூனிவர்சிட்டிக்கு பெஸ்ட் ஏரியா அப்படின்னாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேஜ் பண்ணி பெஸ்ட் டேலண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாராம். அது ஒரு இன்க்யூபேஷன் ப்ரோக்ராமாக. இப்போ என்னன்னா, ஆர்எஸ்யூஸ் ஸ்டாக்ஸ் ரெகுலராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் மாதிரி ஒரு ஃப்ளரிஷிங்கான இடமே இல்லை. நீங்கள் பே ஏரியாவை கன்ஃபார்மாக சுற்றி பார்க்கணும்னு சொல்லாத ஆள் கிடையாது. உடனே ஜிகே சொல்லிட்டாரு, ஜீன்ஸ் தானே நீங்கள் வாங்க, கிருஷ்ணவேணி பாட்டி மாதிரி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு ஜிகே. ஸ்டான்ஃபோர்ட் போகிறேன், என்ன காஃபி குடிக்க கூப்பிட்டு போகிறீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இங்கே காமெடி ஷோஸ்லாம் நிறையா பண்ணுறீங்க. ஸ்டாண்டப் ஜிகே த காமிக் அப்படின்னு தான் நானே சேவ் பண்ணியிருக்கேன் அவரை. ஜிகே இங்கே நீங்கள் ஸ்டாண்டப் ஷோலாம் எப்படி பண்ணுறீங்க? ஹவு டஸ் த மார்க்கெட் ஒர்க்? ஸோ நான் ஒரு 7 இயர்ஸாக நானும் அனந்த் என் ஃப்ரெண்ட் வி ஸ்டார்டட் பில்டிங் 18 காமெடி கிளப். ஸோ 7 இயர்ஸாக ஸ்டாண்டப் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ வி டூ அவர் ஓன் ஷோஸ், வி ப்ரொடியூஸ் அவர் ஷோஸ் அக்ராஸ் யூஎஸ். ஒரு 45-50 சிட்டிஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஒர்க் இன் 2 மாடல்ஸ். ஒன்று வந்து வி ப்ரொடியூஸ் அவர் ஓன் ஷோ. ஸோ வி புக் த வென்யூ, வி புக் அவர் ஃப்ளைட், அகாமடேஷன் எல்லாம் பண்ணி நாங்களே சோஷியல் மீடியாவில் வி மார்க்கெட் ஆர் ஷோஸ், செல் டிக்கெட்ஸ், கோ அண்ட் பெர்ஃபார்ம். த அதர் மாடல் வந்து அங்கங்கே அந்தந்த ஊரில் இருக்க லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வி லைக் கெட் அ ஃப்ளாட் ரேட் ஃபார் த ஷோ அண்ட் தென் தே டேக் கேர் ஆஃப் செல்லிங் டிக்கெட்ஸ், கெட்டிங் ஸ்பான்சர்ஸ், மார்க்கெட்டிங் த ஷோ அண்ட் ஆல் தட். ரோடு குண்டு குழியமாக இருக்குது, யூஎஸ் தானா அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் லேன் மாறும்போது ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜிகே ஓட்டுற கார் வந்து ஒரு டெஸ்லா. என்னடா டெஸ்லா பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அபூர்வமான இல்லை, எனக்கு ஒரு புதுமையான விஷயமா இருந்தது. நேற்றும் என் ஃப்ரெண்டோட கார் ஒரு டெஸ்லாவில் தான் போனேன். அந்த காரில் வந்து அவன் பாட்டு போட்டான், அது பாட்டு ஓட்டி கூட்டின்னு போயிடுச்சு. போகிற இடம்லாம் ரோபோ. அந்த கார்லேயே உட்காந்து நீ ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜிகே கிட்ட கேட்டேன். ஜிகே சொன்னால், ஐயோ $15,000 எக்ஸ்ட்ரா கட்டணுங்க அந்த கார் வாங்கணும்னா. நான் வாங்கலை, நானே ஓட்டிக்கிறேன், கார் வாங்குறது எனக்கு தானே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இன்னொன்று சொன்னார். இந்த கார்லேயும் நீங்கள் ஆட்டோ மோடு போட்டுக்கலாம், சாஃப்ட்வேர் $99 கட்டினா அதுவே ஓட்டும். ஒரு மாதம் முடிஞ்ச உடனே இல்லை அவ்வளோதான் இனிமேல் ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறோம், நீங்கள் வேணா ரெனியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வருது இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன், அந்த மாதிரி தான் இதுவுமா? இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்கள். ஸோ முன்னாடி வந்து $15,000 கொடுத்தா லைஃப் டைம்க்கு யூ கெட் ஃபுல் செல்ஃப் டிரைவ். பட் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆப்ஷனை தூக்கிட்டு தே மேட் இட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ். ஸோ $99 per month கொடுத்து இப்போ நம்ம எங்கே லாங் டிரைவ் போகிறோம், வேறு ஸ்டேட்லாம் விசிட் பண்ணுறோன்னா அப்போ மட்டும் அந்த $99 கொடுத்து யூ கேன் டேக் தட் செல்ஃப் டிரைவ் பேக்கேஜ் அண்ட் தென் ஆஃப்டர் அ மந்த் அது போயிடும். இந்த ஹோட்டல்லாம் ஒய்ஃபை தான் வருது, அந்த மாதிரி 1 day மாடலில் அதுவும் கொடுக்கலையா? இப்போ நம்ம எங்கே போகிறோம், 1 day எல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாடல் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பட் ஆனால் ஒரு விஷயம், லேன் டிராஃபிக் இருக்கிறதுனால தான் எங்களால் இது பண்ண முடியுது, ஆட்டோ டிரைவு. நான் சும்மா இமேஜின் பண்ணி பார்த்தேன், நம்ம ஊரில் இந்த மாதிரி ஆட்டோ டிரைவ் போட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்னு. கொஞ்சம் கஷ்டம்தான்.
விவேக் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கையை போட்டு நேராக வந்தால் டெஸ்ட்டில் போய் சொருகிக்கும். பட் எனிவே இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஐ தாட் யூ கைஸ் ஷுட் நோ. இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி அங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறோம். ஓகே, காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் ஜிகே. சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு. ஜிகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காஃபி. நல்லா இருந்தது. வேர்வ் காஃபி ஏன் வேர்வில் வாங்கி கொடுத்தீங்க? அது என்ன? வேர்வ் வந்து ஒரு செயின் இங்கே. இட்ஸ் காஃபி இஸ் குட் அங்கே, அதனால தான். பிடிச்சதா காஃபி உங்களுக்கு? பிடிச்சது. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஐஐடிக்குள்ளே போக முடியல, வாசலுக்காவது போகலான்னு. அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு வாசலில் நிற்கிறோம். பின்னாடி அது என்ன பொம்மை? அது யாராவது கண்டுபிடிச்சவங்களா இருப்பாங்க. சரி, இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லுங்கள். ஸ்டான்ஃபோர்ட் வாசலில் இருக்கும். திஸ் இஸ் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. The largest campus in the world இதான் நினைக்கிறேன். 8,000 acres. எவ்வளோ? 8,000 ஏக்கர். 8,000 ஏக்கர். இதுக்கு ஒரு பெட் நேம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமாம், the farm. அது வந்து ஏன்னா இது 1885ல கட்டும்போது இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் ஃபார்மாக இருந்தது, அதனால the farmனு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து it is also called the farm because a lot of ideas grow here. They are growing ideas. ஓகே, முக்கியமான விஷயம் என்னன்னா லேலன் ஸ்டான்ஃபோர்ட் அண்ட் ஜேன் ஸ்டான்ஃபோர்ட், கரெக்டா? பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா அவங்க 2 பேர் தான் இதை கட்டினாங்க. எந்த வருஷத்தில் கட்டினாங்கன்னா 1885. ஏண்டா கட்டினாங்க அப்படின்னா அவங்களோட பையன் ஒரு ஹாலிடேக்கு போகும்போது டைஃபாய்டு தானே, டைஃபாய்டில் அப்போ அந்த அளவுக்கு மருத்துவம்லாம் நல்லா இல்லை, மெடிசன் நல்லா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப். அவரோட மெமோரியலாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லேட்டர் ஆன் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா தான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட ரியல் நேம், அதுக்குன்னு ஒரு பேர் வந்தது அப்போ தான் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெட் டர்மன். அவர் என்ன பண்ணார், வேர்ல்டு வார் 2ல் ஹிட்லரோட ட்ரூஸில் அந்த வார் முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே போய் பேசலாம். ஒரு ஐகானிக் டிரைவான். இந்த ஐகானிக் டிரைவை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாமா? நம்ம ஊர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கும்ல ரோடு, அதுதான். நாங்கள் இப்போ ஒரு இது வழியாக நடந்து வந்தோம். ஸோ இந்த ஐகானிக் டிரைவ் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு வழியாக ஜிகே கூப்பிட்டு வந்துட்டாரு. ஜிகே 8,000 ஏக்கர் சொன்னீங்க. என் வாட்சில் இப்போ தான் பார்த்தேன் 10,000 ஸ்டெப் இன்னைக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு. உள்ள அவ்வளோ பெரிய கேம்பஸ். இங்கே தான் வந்து இதுதான் உங்களோட மெயின் கேம்பஸில். அந்த மேலே அந்த கூண்டை பற்றி ஏதோ சொன்னீங்களா? ஆமாம், அது வந்து ஹூவர் டவர். ஆக்சுவலாக மேலே போய் பார்த்தா ஸ்டான்ஃபோர்ட் கேம்பஸ் ஃபுல்லாக தெரியும். நம்ம ஐஸ் ஹவுஸ் மாதிரி. ஆமாம், ஐஸ் ஹவுஸ், கில்லி பட கிளைமேக்ஸ் அந்த இதெல்லாம் வரும்ல, விஜயன் த்ரிஷாவும் அங்கே இருக்க மாட்டாங்க இப்போ. பட் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். அங்கே பாருங்களேன், அந்த பொண்ணுங்க தான் உட்காந்து ஐடியேட் பண்ணுது. எங்கள் பாரு, திரும்பி காட்டு. ஸோ இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் லான்ஸ் இது. ஸோ இங்கே தான் வந்து நிறைய ஆக்சுவலி ஸ்டான்ஃபோர்ட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் கூகுள், யாஹூ, இன்ஸ்டாகிராம், என்விடியா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ ஒரு காலத்தில் அந்த ஃபவுண்டர்லாம் இந்த மாதிரி தான் இந்த புல்லில் இந்த செந்தில் குப்புறப்படுத்து புல் பிடிங்கி ஐடியா யோசிப்பார்ல, அந்த மாதிரி பிடிங்கி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவும் அதான் ஏதோ யோசிக்குது புல். ஸோ ஆக்சுவலாக எங்கள் டீம் இருக்குல்ல, யூனிகான்ஸ் ஏஐ டீம், சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகான்ஸ், எங்கள் டீமில் வந்து 2 பேர் அந்த ஏஐ மாடலை பில்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவர் பேர் வந்து ராகேஷ் மிஸ்ரா, அப்புறம் இன்னொருத்தர் வந்து விக்னேஷ் சிவன்ல, அவர் பேர் வேறு ஏதோ விக்னேஷ். அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் டீமோட ஓனர் ஆனந்த் ராஜாராமன் இருக்கார். அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்தாராம். ஸோ பேசிக்லி அவங்களோட ப்ரொஃபஸராக இருந்து இப்போ அவங்களே இந்த மாடலை பில்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அண்ட் அவங்களோட மெயின் ஜாப் இது இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருந்தாராம். அந்த ஸ்டார்ட் அப் யார்? இந்த ராகேஷ் மிஸ்ராங்கிற ஒரு ஒரிசாவை சேர்ந்தவர். அந்த ஸ்டார்ட் அப்பில் ஒரு 30 பேர் வேலை செஞ்சாங்களாம். அவரோட ஸ்டார்ட் அப்பே வித்துட்டாரு. இப்போ வித்துட்டு அவர் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, இந்த RSU அப்படிங்கிறாங்க. இங்கே அவர் என்ன சொன்னார்னா, பேசிக்கலி வெல்த் அக்யூமுலேஷன், அதாவது வெல்த் அக்யூமுலேஷன் அப்படின்னா நீங்கள் சிலிகான் வேலி, பே ஏரியாவுக்கு தான் வரணும். த கைண்ட் ஆஃப் வெல்த் அக்யூமுலேஷன் இஸ் இன்சேன் அப்படிங்கிறாரு. இங்கே வந்தால் பில்லியனர் தான் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பெர்க்லிக்கும் ஸ்டான்ஃபோர்டுக்குமே ஒரு சின்ன ஒரு பெர்க்லி எங்கே இருக்குது? பெர்க்லி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு நார்த்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அதுக்கு? இங்கேருந்து ப்ராப்ளி ஒரு 40-50 மைல்ஸ். ஓ சூப்பர். ஓகே, அது அங்கே தானே இந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் போடுவாங்க. அந்த இல்லை, அது வேற, அது பெர்க்லி பெர்க்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக். ஆமாம், அது பாஸ்டனில் இருக்குது. இது வந்து இன்ஜினியரிங்க்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த பெர்க்லி. ஸோ ஆனால் என்ன சொல்லுவாங்க, இங்கே என்ன ஃபேமஸ்? இங்கேயும் அதே தான். இங்கேயும் ஸ்டான்ஃபோர்ட் மெடிக்கலும் இருக்குது. ஆமாம். ஸோ ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, பெர்க்லி ஹேஸ் அ லாட் ஆஃப் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், ஆனால் ஸ்டான்ஃபோர்ட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பில்லியனர்ஸ். சரி, நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க? எதுவும் படிக்க வக்கீல் இல்லாமல் தான் நீங்கள் வந்து நின்று. சரி, நீங்கள் உங்களோட கதையை சொல்லுங்கள். நீங்கள் எப்போ வந்தீங்க அமெரிக்காவுக்கு? நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் வந்து 2004ல் வந்தேன், எம்எஸ் படிக்கிறதுக்காக வந்தேன். கேன்சஸ்க்கு வந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2007ல் பே ஏரியாவில் வேலைக்காக மூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் ஜீன்ஸ் பார்த்து நேராகவே வந்துட்டீங்க இங்கே? ஆமாம், ஜீன்ஸ் mid-90s பார்த்துட்டு உடனே வந்துட்டீங்க, இன்ஸ்பயர் ஆகி. சரி, ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஜிகே, இப்போ இங்கே இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் இங்கேருந்து தான் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் RSU அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே நான் நேற்று கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், ஸ்கூலில் படித்த பசங்க. அவங்க ஒருத்த வந்து ஆப்பிளில் வேலை பார்க்குறான், இன்னொருத்த வந்து ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி, ஐயோ பேரை மறந்துட்டேன். AMD இல்லை மைக்ரானா, அதான் நினைக்கிறேன். அதான் அந்த மாதிரி தான் ஏதோ. அவன் என்ன சொன்னான்னா, RSUs கொடுப்பாங்க,
ஸோ அதாவது என்னன்னா அவன் என்ன சொன்னான்னா இங்கே 2 பேர் வேலை பார்த்தா தான், நானும் வேலை பார்த்து என் ஒய்ஃபும் வேலை பார்த்தா கூட எங்களுக்கு கரெக்டாக கைக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்கும். பட் எங்களுக்கு இங்கே மெயின் வெல்த் அக்யூமுலேஷன் என்னன்னா RSUs அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இந்த கான்செப்ட் இருக்கா? இங்கே என்ன கான்செப்ட்? ஸோ RSU வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட்ஸ்னு. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி சேரும்போது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இஸ் தட் அது இங்க ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சு இங்கேருந்து அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சரா? இல்ல பே ஏரியால எல்லா கம்பெனிஸும் கல்ச்சர். ஓகே. சோ நீங்க இங்க படிச்சா வந்து வேலைக்கே போக கூடாதாமே, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலனா உங்களை ஒரு மாதிரி கீழ பாப்பாங்க. இல்ல ஆமா, கீழ பார்த்தாலே நிறைய பேர் படிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டான்ஃபோர்ட்லாம் மோஸ்ட்லி ஃபவுண்டர்ஸாக தான் இருப்பாங்க நிறைய. ஸோ RSU வந்து தே கிவ் யூ ஒரு 500K வர்த் ஸ்டாக்ஸ். இன்னைக்கு ப்ரைஸ்க்கு என்னவோ அவ்வளோ ஸ்டாக் கொடுத்துருவாங்க. சரி, புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்குறேன். நீங்கள் வந்து இப்போ டெஸ்லாவில் ஓட்டுன்னு வந்தீங்க, டெஸ்லாவில் ஸ்டாக் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் டெஸ்லாவில் வேலை பார்த்து உங்களுக்கு RSU கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? RSUன்னா இப்போ ஒரு 500K வர்த் ஸ்டாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அது இன்னைக்கு வேல்யூ வந்து ஒரு $400 per ஷேர் இருக்குன்னா அந்த $500,000 டிவைடட் பை 400 பண்ணி எவ்ரி இயர் 500,000 கொடுப்பாங்க. எவ்ரி இயர் இல்லை, சேரும்போது கொடுப்பாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சேரும்போது அது 500. நான் சும்மா ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் நம்பர் சொல்கிறேன். அது உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் மூளைக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரி ஆளுக்கு. அப்படியே இந்தியன் பைசாவில் சொல்லுங்கள். அதை இந்தியன் பைசாவில் 500Kனா 500K 5 கோடி. ஆமாம், 1 மில்லியன்னா 10 கோடி கிட்ட. 5 கோடி வர்த் ஸ்டாக் கொடுத்துருவாங்க. அது அப்புறம் நம்ம சேர்ந்த டைம்லேருந்து அந்த $400 வர்த் ஸ்டாக் வந்து 500 ஆகுது, 600 ஆகுது, 1000 ஆகுதுன்னா உங்களோட அந்த டோட்டல் பேக்கேஜ் will also keep increasing. ஸோ அப்போனா நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிளில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு பேச்சுக்கு ஆப்பிள் ஜாயின் பண்ணுறீங்க, 5 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் கொடுத்துட்டான், வித்துட்டு அடுத்த கம்பெனியில் போய் 500K. ஆனால் அது வெஸ்டிங் இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த 500K will vest over 4 years. எவ்ரி இயர் 25% வெஸ்ட் ஆகும். ஸோ அதாவது எப்படின்னா 150K வருஷம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் இயர் 1ல உங்ககிட்ட 150K இருக்கும், அப்பயே வித்துடலாம். அந்த 150K அது கொடுத்தப்போ இருந்த ப்ரைஸ். But at the end of 1 year கம்பெனி நல்லா பண்ணி அந்த பிரைஸ் ஏறி இருந்ததுன்னா then that 150 so you can immediately sell off and go to another company. அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க. யா டக்குன்னு வாங்கி ஜம்ப். ஆனா அதே கம்பெனி சரியா பண்ணாம கொஞ்சம் கீழே போச்சுன்னா அதுவும் இருக்கு. பட் தட்ஸ் வேர் லக் பிளேஸ் அ ரோல். கரெக்டான கம்பெனி போய் சேரணும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. விலைவாசி பேசணும். ஆமா, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி 2 பேர் ஒர்க் பண்ணாட்டி பே ஏரியால இட்ஸ் ஆக்சுவலி ஹார்ட். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி பேசினாரு. காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற எங்க அப்படியே போய் பேசி போலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெட் டர்மன் பத்தி பேசணும். சரியா? அது அங்க பேசுவோமா? ஆமா, ஃப்ரெட் டர்மனுக்கு ஒரு ஃபவுண்டன் இருக்கீங்க. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிலிகான் வேலி. ஃபாதர் ஆஃப் சிலிகான் வேலியை பத்தி நம்ம அங்க போய் அந்த மணிகுண்டு கிட்ட இருந்து பேச முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க. எக்கனாமிக் மாடல் அப்படின்னு எப்போவுமே பேசுவோம் நம்ம ஜிகே. எக்கனாமிக் மாடல்னால் என்னென்னா, இப்போ நம்ம அந்த RSU பற்றி பேசிட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி வருது, அங்கேருந்து ஹவு டு யூ ரியலி மேக் யுவர் வெல்த்துக்குன்னு பேசினோம். நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பேசும்போது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இங்கே ஸ்டான்ஃபோர்டுக்கு எப்படி வரலாம்னு கேட்குறீங்களா? ஸ்டான்ஃபோர்டுக்கு எப்படி வரணும்? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரெல்லாம் வந்து இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும். இப்போ ஸ்டான்ஃபோர்டுக்கு வரணும்னா என்ன வாட் இஸ் த ப்ரொசீஜர்? வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம்? ஸோ இங்கேயே இருக்க பசங்களுக்கு வந்து அந்த SATன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ 12th முடிச்சதுக்கு அப்புறம் SAT நம்ம ஊர்லேயே எழுதலாம்ல. அங்கேருந்து அதான் இங்கே அண்டர் கிராடுக்கு வர்றதா இருந்தால் ஸோ அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து நீங்கள் நிறைய எஸ்ஏ எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் லைக் வாலண்டியரிங்கு, என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு. ஸோ இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் யுவர் ஸ்கூல் மார்க் ப்ளஸ் அந்த SAT ஸ்கோரை தவிர தேர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் தட் யூ நீட் டு ஹேவ் டு கெட் இன். அதான் எவ்வளோ மார்க்குன்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஸோ 1600க்கு SAT. பட் இங்கெல்லாம் போனோன்னா எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நானே போயிருப்பேன். தெரிஞ்சுக்கவே நீங்கள் 1600க்கு 1610 வாங்கணுமோ நம்ம மேலேயே வாங்க வேண்டியிருக்கும். தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படலாம். ஸோ இங்கே பேசிக்கலி நீங்கள் வரணும்னா செம மூளையாக இருக்கணும், மண்டல பயங்கர மசாலா இருக்கணும். இப்போதான் கரெக்ட். PhD கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெல்லிக்காரன் ஒருத்தன், அவன் வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்டீவ் ஜாப்ஸோ எலான் மஸ்க் அந்த மெட்டா மாதிரி அவன் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறான். ஃபெட்டா அப்படின்னு அவன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபெட்டா நான் ஒன்று தான் இப்போ தான் பார்த்தோம். டெல்லிக்கார பையன் வந்து நான் டெல்லி ஆடும்போது தான் என்ன சப்போர்ட் பண்ணுவேன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்கான். கேட்டகாரிக்கெல்லாம் என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்கள் தாட்டில். சரி, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டாக்கு வெல்த் கிரியேஷன்லாம் பேசிட்டோம் ஜிகே. நம்ம காரில் வரும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 பேரும் நீங்கள் சிஸ்கோவில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒய்ஃப் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அங்கேயும் அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னீங்க. ஸோ எசென்ஷியலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு $100 கிட்ட போயிடுச்சு, ஒரு டாலரோட கன்வர்ஷன் வந்து $100 கிட்ட போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு $5,000 to $10,000 நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா $5,000 விட்டுத்தரலாம், மீதி $5,000 சேவ் பண்ணிங்கன்னா 5 lakhs a month சேவிங்கிற மாதிரி பேசுகிறாங்க யூஎஸில். இது ரியாலிட்டியாக இங்கே என்ன விலைவாசி பே ஏரியா சிலிகான் வேலியெல்லாம்
ஒரு உதாரணத்துக்கு இப்போ 19 ரூபா ஒரு வீடு எடுத்து ரெண்டுக்கு தங்கி பண்ணோம்னா என்ன விலைவாசி? ஸோ பே ஏரியாலலாம் நீங்கள் மாதம் 10,000 earn பண்ணீங்கன்னா ஃபார் அ ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா மேலே ஒரு 10,000 கடன் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ தான் ஓட்ட 10,000 10 லட்ச ரூபா பத்தாதா? 10,000 பத்தாதா? 10 லட்ச ரூபா பத்தாதா? பத்தாது. ஓகே, சரி, எவ்வளோ ஒரு உதாரணத்துக்கு? ஸோ இங்கே வந்து ஏன்னா நீங்கள் ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுக்கணும்னாலும் இன்னும் டீசென்ட் லொக்கேஷன் இன்னும் நல்ல கம்யூனிட்டினாலும் $4,000 ஆகிடும். $4,000 ரெண்டலுக்கே ஆகிடும். அதை தவிர வந்து இப்போ பசங்க வந்து ஒருவேளை பிரைவேட் ஸ்கூலில் படிச்சாங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்லாம் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பப்ளிக் ஸ்கூல்லாம் ஃப்ரீ தானே? பப்ளிக் ஸ்கூல்ஸ் ஃப்ரீ தான். பட் எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் பப்ளிக் ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நல்ல பப்ளிக் ஸ்கூல் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டோ இல்லை வீட்டு விலையோ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால பிரைவேட் ஸ்கூல் அமிச்சாங்கன்னா ஒரு $2,500 அது ஆகிடும். மாசத்துக்கு 2,500. அப்பா, அநியாயமா இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை டிகிரி கொடுப்பாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது. மாசத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறத நம்ம ஊர்ல 3 டேர்ம் கட்டுவோம்ல, இங்க மாசத்துக்கு கட்டணும் 10 மாசம். ஆமா 10 மாசம். அதுவும் நீங்க $2,500 கட்டிட்டு போய் பார்த்தா முக்காவாசி டீச்சர்ஸ் நம்ம ஒரு இந்தியன் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. மகேஸ்வரி, ராமலட்சுமின்னு. என்னங்க அநியாயமா இருக்கு. சரி, ஓகே. புரியல. ஆமா, $2,500 கட்டா நீங்க எதிர்பார்க்குறீங்க அமெரிக்கன்ஸே டீச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி. ஆனா இங்க நிறைய பே ஏரியாஸ் ஃபுல் ஆஃப் இந்தியன்ஸ், நிறைய இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் நிறைய. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இன் ஜென்ரல் காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் வெரி ஹை. நீங்கள் பெட்ரோல் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த ஹோல் ஃபுட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்களா, நீங்கள் டாலஸ் ஹோல் ஃபுட்ஸுக்கும் பே ஏரியா ஹோல் ஃபுட்ஸ் கம்பேர் பண்ணிங்கனாலே சரி, ஓகே. பட் டாலஸ் ஹோல் ஃபுட்ஸில் நாங்கள் வந்து என்ன ஒரு $50-60 ஆச்சு எங்களுக்கு. பே ஏரியாவில் எவ்வளோ ஆகும்? பே ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு $20 மோர் ஆகும். ஸோ பேசிக்கலி அந்த அளவுக்கு ஒரு எஸ்கலேஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து ஸ்டான்ஃபோர்டில் படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சிவா இல்ல இங்க ஃப்ரீயா மோஸ்டா ஸ்காலர்ஷிப்ல வருவாங்க? ஸ்காலர்ஷிப்ல தான் வருவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா ஸ்காலர்ஷிப் இல்லாம ஸ்டான்ஃபோர்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லயே அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் தான் ஜாஸ்தி ஸ்டான்ஃபோர்ட்ல வராங்க. ஆமா, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லயே இந்தியன்ஸ் ஜாஸ்தி, அப்புறம் ஃபாலோட் பை சைனீஸ். ஓகே. ஸோ அதனால ஸ்காலர்ஷிப்ல வருவாங்க. ஆர் அப்பா அம்மா கிட்ட ஃபண்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னா வர முடியும். தட் இஸ் அன் ஆப்ஷன். யா, பட் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஒர்க் பார்ட் டைமிங்க. பட் பார்ட் டைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா மினிமம் வேஜ்லாம் வந்து கம்மியாக தான், ஒரு $17-18 ஆர் சம்திங். அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 20 hours per week தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால அதில் பெருசாக மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லாம் மீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஸ்காலர்ஷிப் இருந்தால் இட்ஸ் மச் ஈஸியர். நான் ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். இங்கே படிக்கிறவங்க படித்து வேலைக்கு போனவங்க கிட்ட கேட்டேன். இப்போ இங்கே முடிச்சோடனே இப்போ இந்தியாவிலாம் வந்து நாங்கள் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், பெசனில் நான் படித்தேன். முடிச்சோடனே நம்ம இந்த 3வது வருஷம் முடியும் போது என்ன வரும்னா எல்லாம் CTS, TCS எல்லா கம்பெனிலேருந்து ஆள் வந்து அப்படியே நம்மளை டக்குன்னு இழுத்துன்னு போவாங்க, இந்த லாரியில் ஏற்றுற மாதிரி ஏற்றின்னு போவாங்க. நான் அதான் கேட்டேன், ஸ்டான்ஃபோர்டில் படித்தா அந்த மாதிரி கூகுள், மெட்டா அங்கே இதெல்லாம் ஆளுங்க வந்து அப்படியே ஏற்றின்னு போவாங்களாடான்னு கேட்டேன். இங்கே படித்து அவங்களோட ஏற்றின்னு போனால் நம்மளை ஒரு ஆளாவே பார்க்க மாட்டாங்க. நீங்க பேசிக்கலி ஒரு ரிசர்ச் பண்ணணும். நீங்க ரிசர்ச் பண்ணி நீங்க ஏதாவது ஒன்று ஃபவுண்டரா இருக்கணும். அதுக்கு அவங்க ஃபண்டிங்க்கு ஆளுங்க கிட்ட பிரசென்ட் பண்ண வைப்பாங்க. இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி இது ஒரு சின்ன ஷார்க் டேங்க், இது வந்து ஒரு ஸ்டான்ஃபோர்ட் டேங்க் அப்படின்னு சொன்னாரு அவரு. இதுல படிச்சு முடிச்சுட்டு அவங்களே அந்த மாதிரி ஒரு கூகுளோ என்விடியாவோ ஆரம்பிச்சு அவங்க ஒரு லாரி கொண்டு போய் மற்ற ஊர்ல காலேஜ்ல இருக்கவங்க எல்லாம் நல்ல ஐடியா. அவன் ஒரு நல்ல ஸ்டோரி சொன்னான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. ஹெவ்லெட் பேக்கார்ட். ஓ ஆமா, அவங்க அந்த ஃப்ரெட் டேர்ம்னு சொன்னீங்களா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹெவ்லெட் பேக்கார்ட். அது எப்படின்னா இப்போ நம்ம இந்த படத்துல வரும்ல லேசால ஷாம் வந்து ஒரு சின்ன ஒரு கராஜ் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த கீழே. அந்த கராஜ் மாதிரி ஒரு இடத்துல தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கராஜ் இங்கே தான் இருக்கு. போயிருமா, அங்கே போய் பார்த்துலாமா? எல்லாத்துலேயும் டெக்னாலஜி மேலே வந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் என் பொண்ணு என்கிட்ட கேட்டா, நீங்கள் ஊருக்குலாம் கிளம்பி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஊருக்குலாம் இப்போ நீங்கள் போயிட்டேன்னா உங்கள் அப்பா அம்மாவோட எப்படி பேசுவார்? இப்படி லீவ் அ டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் கால் அப்படின்னாங்க. எம்மா STD பூத்தில் போய் நின்று அது டிக்கர் ஓடினே இருக்கும். 8 ரூபா 50 பைசா 12 ரூபான்னு 20 ரூபாக்குள்ளே ஃபோனை வச்சிடணும். ஏன்னா பட்ஜெட்டே அவ்வளோதான் STD பூத்தில். ISD பேசணும்னா புக் பண்ணிட்டு நம்ம உட்காரணும், நம்ம அங்கே குத்த வச்சு உட்காரணும், அவங்க திருப்பி கால் பண்ணுவாங்க, புக்கிங் போடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்துலேருந்து இவங்க HP ஸ்டார்ட் பண்ணி அந்த HP இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்ததுக்கு பிரிண்டர் ஏன் இப்போலாம் ஃபோன்லேயே வர மாட்டேங்குது? ஃபோன்லேயே பிரிண்ட் பண்ணுறோம். ஆமாம், ஃபோன்லேயே நான் இப்போ வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்லாட் வரணும்ல. ஏன் ஆப்பிள், சாம்சங்லாம் இந்த மாதிரி யோசிக்கல? அதான் நீங்க இங்க வந்தோடனே நம்ம மைண்ட் அப்படி தோணுது. அந்த புல்லுக்கே இந்த மாதிரி எஃபெக்ட். இந்த பில்டிங்குள்ள போனா என்ன நடந்து வந்த உங்களுக்கே இவ்வளவு ஐடியா தோணுது, அதுலயே படுத்து பொருள்றவனுக்கு எவ்வளவு தோணும். சரி, இவ்வளவு டீடைல் வேற ஏதாவது விட்டேனா? நான் நீங்க எக்கச்சக்கமா வந்தோடனே அவ்வளவு டீடைல் சொன்னீங்க, வேற ஏதாவது விட்டேனா? வேற ஏதாவது விட்டா நம்ம நெக்ஸ்ட் இடத்துல HP கராஜ்ல பார்க்கலாம், சந்திக்கலாம். சரி, ஓகே. அங்கே ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து அப்படியே எழுத ஒரு எங்கேயோ எங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னாரு. பர்மா குசின் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னாரு. இப்போ கூட்டு போறாரு. முடிச்சோடனே எங்களோட லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த டூர்லேயே இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்த உடனே இல்லை, அப்படியே இந்த விப்ராட்டமா இருக்கு, அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பாலவாக்கம் கூட்டு வந்திருக்காரு GK. நம்ம பாலோ ஆல்டோ. நம்ம ஊர்ல பாலவாக்கங்கிறதா இங்க பாலோ ஆல்டோன்னு சொல்லியிருக்காங்க. பர்த் பிளேஸ் ஆஃப் த சிலிகான் வேலி.
பர்த் பிளேஸ் ஆஃப் த சிலிகான் வேலி. ஏன்டா இந்த பர்த் பிளேஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெட் டர்மன் முதல்லேருந்தே கூவின்னு இருக்கேன். ஃப்ரெட் டர்மன் யார் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார் ஸ்டான்ஃபோர்டில். இப்போ இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட்டு. யூனிவர்சிட்டி அப்படின்னாலே ஈஸ்ட் கோஸ்ட் தான். அதாவது இங்கே யாருமே இங்கெல்லாம் படிக்கவே வர மாட்டாங்க. இங்கன்னா விவசாயம் சமயக்கட்டு வரதுக்குட்டி அப்படின்னு இருந்த இடத்துல யூனிவர்சிட்டி, இங்கேயும் மக்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். தி எக்ஸோடஸ் ஆஃப் த ஈஸ்ட் கோஸ்டா பிரெயின். இங்க இதான் ஈஸ்ட், இது வெஸ்ட். இது என்ன ஈஸ்ட் வெஸ்ட் இப்படி ஒரு கரெக்டா இருக்கு. வெஸ்ட் எக்ஸோடஸ் ஆஃப் குட் பிரெயின் டு தி ஈஸ்ட். கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து வந்து படிக்கிறவங்க ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அவர் நினைச்சதுனால ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாராம். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த டீடைல்ஸ் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லிவிடுறேன். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து ப்ரொஃபஸரா இருந்தாராம். ப்ரொஃபஸரா இருந்துட்டு அப்புறமா டீன் ஆயிட்டார் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ என்ன பண்ணாராம், அவரே வந்து கஷ்டப்பட்டு 4 பேர்கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்கறது, இந்த பசங்களுக்குலாம் வந்து இனிஷியேட் பண்றது. இன்ஃபேக்ட் ஹெச்பி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹியூலட் பக்கார்ட், கரெக்டா? கம்ப்யூட்டர். இதுல வந்து ரொம்ப முக்கியமான 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, வில்லியம் அண்ட் டேவ். வில்லியம் ஹியூலட் அண்ட் டேவ் பக்கார்ட். இவங்க 2 பேருமே வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் இதுல என்னன்னா, நம்ம வில்லியம் ஹியூலட் வந்து பரவாயில்ல, அவர் வந்து நல்ல சிங்கிளாவே இருந்திருக்காரு. இந்த கராஜ்ல இதோ பின்னாடி இருப்பாரு கராஜ். அந்த இடத்துல வந்து 18க்கு 12 அந்த ரூம் சைஸ். அந்த இடத்துல தான் படுத்து தூங்குவாராம். ஆனா இவர் கொஞ்சம் பக்கார்டு வந்து கொஞ்சம் கொடுத்து வச்சவர். வேலை தான் வெளில கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சவரை திருப்பி கூப்பிட்டு, தம்பி வாடா, நம்ம இதை பண்ணலாம், இனோவேஷன் பண்ணலாம், வி ஆர் கோயிங் டு கிரியேட் இஸ்டிடி அப்படின்னு கூப்பிட்டு இந்த ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்ணி ஃபுல்லா ஸ்பான்சர்ஷிப்ஸ்லேருந்து எல்லாமே. இது எப்படின்னா, ஹியூலட் பேக்கார்ட் கரெக்டா சொல்லணும்னா $538. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபண்டிங். அந்த ஃபண்டிங்கை வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டர்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் இவங்க கிரியேட் பண்ணது ஆடியோ ஆசிலேட்டர். நீங்க இன்ஜினியர் தான், நம்மளாம் இன்ஜினியர்ஸ் தானே. ஆடியோ ஆசிலேட்டர் அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஹியூலட் பேக்கார்ட்னா என்ன தெரியும்? பிரிண்டர் தான் நமக்கு தெரிஞ்சது. பட் எங்க ஹம்பிள் பிகினிங்ஸ் சொல்லுவாங்கல்ல ஜிகே, அந்த மாதிரி ஹியூலட் பேக்கார்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது ஆடியோ ஆசிலேட்டர். இட் வாஸ் நேம்டு HP 200A. இது ஐடியா யார் கொடுத்தது? நம்ம ஃபாதர் ஆஃப் சிலிகான் வேலி. ஏன் கொடுத்தாருன்னா, இது ஒரு சின்ன கராஜில் நடத்துற கம்பெனின்னு தெரிஞ்சிடக்கூடாது. சீரீஸா நம்ம ப்ராடக்ட் விட போறோம், சில்க் சாரி, வேஷ்டி, இது மாதிரி விட போறோங்கிற மாதிரி வரிசையா சொல்றோன்னு உடனே இப்படி ஃபர்ஸ்ட் பண்ண உடனே இவங்க ஆடியோ ஆசிலேட்டர் தான் வந்து கிளீனா நாய்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு. உடனே வால்ட் டிஸ்னி கேள்விப்பட்டு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா 8 புடவை எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி 8 மாடல் கேட்டிருக்காங்க. HP 200B 1940 அவங்களோட ஒரு ஹால்மார்க் ஃபிலிம்ல இவங்களோட ஆடியோ ஆசிலேட்டர் யூஸ் பண்ணி தான் வால்ட் டிஸ்னி தான் இவங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஆனா இத பார்த்தா ஹம்பிள் பிகினிங் மேல இல்ல, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு வீடு. இது இந்த ஏரியா பத்தி நீங்க எது சொன்னீங்க? ஜக்கர்பர்க் வரும்போது சொன்னீங்களே, ஜக்கர்பர்க் வீடு எல்லாம் இங்கெல்லாம் பாலவாக்கத்துல தான் இருக்கு. ஜக்கர்பர்க் பண்ணதை சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காருங்கன்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, சுத்தி இருக்க வீட்டெல்லாம் வந்து அவரே விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால சுத்தி இருக்க வீட்டெல்லாம் வாங்கி ஜாலியா இருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரியல, அப்படி போற வழியில பாப்போம் ஏதாவது பெரிய வீடு. அதாவது இப்ப நம்ம ரோட்ல இறங்குவோம், சும்மா அந்த ஏரியாவை மட்டும் ஒரு வாட்டி பாருங்களேன், பயங்கரமா இருக்கு. சத்தியமா சொல்றேன். உடனே ஒரு ஆசையில கேட்டேன், ஒருவேளை நம்ம வெளிநாட்டுக்கு வந்தோம்னா இங்க லிவிங்ஸ்டன் பண்ணலாமே இவரை கேட்டேன், இங்க என்ன வேலை அப்படின்னு. குதிரை கும்பா வேலை சொன்னீங்க, சொல்லுங்க. ரொம்ப சின்னதா இருக்கிற ஒரு வீடு இங்கெல்லாம் ஒரு 6-7 மில்லியன் இருக்கும் ஈஸியா. அது 6-7 மில்லியன்லாம் நீங்க சொல்லாதீங்க, வேலை இந்தியன் பைசால சொல்லணும். இந்தியன் பைசாலன்னா டப்புன்னு 1/2 2/3 டோட்டல் ஒரு எவ்வளவு சொன்னீங்க? 6 மில்லியன். 6 மில்லியன் அப்படியே கணக்கு போட்டுக்காங்க. 6 மில்லியனா? அப்பனா வந்து ஒரு 60 கோடி. இப்ப இந்த வீடு 60 கோடி ஆச்சு இருக்கலாம். இந்த இடத்துல ஃபாதர் ஆஃப் சிலிகான் வேலி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படியுமே ஆமா. ஆனா இப்ப ஏற்பட்ட கராஜ்ல கஷ்டப்பட்டு 2 பேர் ஃபண்டிங் எல்லாம் வாங்கி கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டரை நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்ல அசெம்பிள் பண்ணி வாங்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு காலத்துல. இந்த HP காம்பேக்ட்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாம் ரிப்பேர் பண்ண வருவோம். ஆமா 2 பேர். என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா போய் படிக்க போனான். அவன் பேர் வெங்கட்னு. ஐயோ பேர் சொல்லிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா. அவன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி தான் நிறைய அவங்க வயசானவங்களா இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரியாது. போயிட்டு அவங்க ஷட் டவுன் ஆகாம இருக்கிறத ஷட் டவுன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சர்வீசிங் அமௌண்ட் வாங்கி வருவோம். எங்க இருந்த எப்படி இருந்த விஷயம் இப்ப எப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே கிளாடுங்கிறாங்க, எதுங்கிறாங்க. இப்பெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீங்க உங்க கதையை சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரிசர்ச், நான் என்னோட ரிசர்ச் கொஞ்சம் பண்ணிருக்கேன். பயங்கரமான ரிசர்ச்சா இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ. உங்க அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க. 20 வருஷம் 25 வருஷமா எவ்வளவு, 22 வருஷம் 22 வருஷம். ஜிகே கூடிய சீக்கிரம் வந்து அவரோட ஷோஸ் வந்து யூடியூப்ல போட போறாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு காமிக் ஆக்சுவலா. அவர் அந்த BLDG அதுக்கே ஒரு கதை இருக்கு. ஐயோ இவங்க கராஜ் மாதிரி உங்களுக்கு கதை இருக்கு. இவரோட கதை பேர் BLDG பில்டிங் 18. இத கேளுங்க. இவர் இப்ப சிஸ்கோல வேலை பாக்குறாரு, ஆனா அப்ப சிஸ்கோல வேலை பார்க்கல. இவரும் ஒரு ஃப்ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சிஸ்கோல இவங்க மனசுல வரும்போது அந்த காமெடி எழுதணும்ல,
அதுக்காக அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கான்ஃபரன்ஸ் ரூம் அவரோட ஆஃபீஸ்ல, இவங்க ஆஃபீஸ் கூட கிடையாது, அந்த ஆஃபீஸ்ல இனிஷியேட் பண்ணி எவ்வளவு வருஷம் எழுதி? நீங்க ஒரு 15 வருஷம் அங்க எழுதிருக்கோம். அதனால அது ஞாபகம் பில்டிங் பேரையே வந்து காமெடி கிளப்புக்கு வச்சிட்டோம். அதான் பில்டிங் இட். நமக்கும் ஒரு கராஜ் ஸ்டோரி இருக்கு இந்த மாதிரி. ஆமா, இங்க வந்தாலே ஐ திங்க் இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. சரி, எனிவே நம்ம போய் பசிக்குதுன்றதுனால பர்மீஸ் குயிசின் போயிட்டு, ஆமா, அது சாப்பிட்டா மாதிரி இருக்காது. அப்புறம் ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். ஜீன்ஸ் படத்துல எப்படி நம்ம கிருஷ்ணவேணி பாட்டி ரோட்லயே வடை சுட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம இப்ப போய் ரோட்ல எல்லாம் ஒரு கடையில ஒழுங்கா சாப்பிட போறோம். திஸ் எபிசோட் ஆஃப் ஜீன்ஸ் brought by ஈக்விட்டாஸ் பேங்க் இதோட ரேப்பு கொண்டு வரேன். ராமுவோட இந்த ஸ்டோரி நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா நீ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து வந்துடுறேன் சோமு இல்ல விசு. நீங்க தானே சொன்னீங்க ஆடு மாடு பசு விசு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.